கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த சிமெண்ட் முருகன் அப்படிங்கிற ஒருத்தர், அதே பகுதியில் பக்கத்துல நத்தம்பேட்டை அப்படிங்கிற பகுதியை சார்ந்த சிவகுமார் என்பவருடைய பேக்கரிக்கு தின்பண்டங்கள் வாங்க தன் மனைவி பார்வதியோட போறாங்க. அந்த பேக்கரியில ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல இந்த முருகன் என்ன பண்றாரு, பேக்கரியில் இருக்கக்கூடிய அந்த பிரெட் பாக்கெட், மிக்சர் இதெல்லாம் பொருட்கள் அடைக்கக்கூடிய பாட்டில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாரு. இதை சிவகுமார் என்ன பண்றாரு, தன்னுடைய மருமகன், அவர் காவலர், அவரு லோகேஷ், மருமகன் சொல்றாரு. மருமகன் 2-3 பேரோட போய் அந்த முருகன் பார்வதி ரெண்டு பேர்ட்டையும் எப்படி எங்க மாமனார் கடையை நீங்க அடிச்சு உடைச்சி மாமனார சண்டை போட்டீங்கன்னு சொல்லி அவர் போய் கேட்க போறாரு. இப்ப முருகனுக்கும் இந்த லோகேஷுக்கும் வாய் தகராறு, ஒரு கைகலப்பு மாதிரி ஆயிருது. ரெண்டு பேரும் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில், வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. ஆனா முருகன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால அவர் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்துறாரு. டிஎஸ்பி சங்கர் கணேசன் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சு பார்த்ததுல முருகன் மேல தவறு இருக்கிறது. கேட்க போன லோகேஷ் தன்னை சாதி சொல்லி திட்டதாக ஒரு பொய்யான புகார் கொடுத்திருக்காரு. இது ஒரு தனிப்பட்ட சண்டை, இதுல SC/ST ஆக்ட் போட முடியாது என்று தெரிந்து CSR மட்டும் போட்டிருக்காங்க. இதற்கு இடையில நீதிபதி செம்மல் இந்த வழக்கை ஆகஸ்ட் மாசம் கையில் எடுத்திருக்காரு. இந்த வழக்கை ஏன் அவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா, நீதிபதி செம்மல் அவர்கள்ட்ட இந்த சிவகுமார், பேக்கரி ஓனர் சிவகுமாருடைய மருமகன் லோகேஷ் அவருடைய தனி பாதுகாப்பு காவலராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவரும் இன்னொரு நபர், 2 காவலரும் பணிபுரிஞ்சிருக்காங்க. அப்படி பணிபுரியும் பொழுது நீதிபதி அவர்கள் குறித்து உயர்நீதிமன்றத்துக்கு மொட்டை பெட்டிஷனா போயிருக்கு. இந்த மொட்டை கடிதாசி யார் அனுப்புனா அப்படின்னு அவர் ஆலோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய தனிப்பட்ட பாதுகாவலர்கள் தான் இந்த செய்தியை அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காரு. அந்த டவுட் அடிப்படையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுக்கிறாரு. இவங்க எனக்கு தேவையில்லை, இவங்களை வேற துறைக்கு மாத்திருக்கணும். மாவட்ட கண்காணிப்பாளரும் லோகேஷும் மற்றும் இன்னொரு காவலர் 2 பேரையுமே நீக்கிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள போட்டுட்டு வேற காவலர்ல இவருடைய PSOவாக நியமிச்சிருக்காங்க. இது நடந்து சரியா 20 நாள் கூட ஆகல. அந்த சமயத்துல தான் லோகேஷ் குறித்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வர அதை ஜூமோட்டோவாக நீதிபதி செம்மல் கையில எடுத்து இந்த வழக்குல நீங்க விசாரணை நடத்தி 6 பேரையும் கைது பண்ணணும். 6 பேர் யார, இந்த லோகேஷ கைது பண்ணணும்னு சொல்லி டிஎஸ்பி சங்கர் கணேசன் சொல்றாரு. இது ஒரு தனிப்பட்ட பேக்கரியில் நடந்த ஒரு சண்டை, இதுல எப்படி SC/ST ஆக்ட் போட முடியும் அப்படின்னு கைது பண்ணாம தடுக்கிறாரு. அப்ப SC/ST நீங்க இவனை கைது பண்ணலன்னா நான் உங்களை கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சங்கர் கணேசன் கைது பண்ண உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி. இது எப்படி சரியாக இருக்கும்?